உங்களோட பிள்ளையா நினைச்சு எனக்கு இந்த சிறுநீரக சத்திர சிகிச்சைக்கு உங்களை முடிஞ்ச உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட குடும்பத்தில் ஒருவனா உங்களோட கெஞ்சி கேட்குறேன். நிறைய பேர் எங்களுக்கு வந்து சொன்னாங்க, ஒரு போய் பாருங்க அவர் உயிரை எப்படியாவது காப்பாற்றுவோம்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் அண்ணாவில் அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது, நிறைய விஷயம் வந்து சாதிச்சிருக்காரு. வந்து சுதந்திர தினத்துக்கு வந்து என்ன கௌரவிச்சவங்க முப்படையால் சர்வதேச ரீதியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் மேப் கடல் போக்குவரத்து சம்பந்தமாக என்னோட கையில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவிட திறமைக்கான சான்றிதழ் ஃபைல்கள் அவ்வளோவுமே. சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வந்து பல இடங்களில் வந்து இலவச நீச்சல் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தேன். என் மகன்ட எதிர்காலம் ஒன்று இருக்கு. அவருக்கு இப்போ 5 வயசு. இப்போ எனக்கு பிறகு என்னுடைய குடும்ப நிலை எப்படி ஆகும்ன்றது எனக்கு தெரியல. கற்பனை செஞ்சு கூட பார்க்க எனக்கு மனசுக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. கடைசி நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சந்திக்காங்க. எவ்வளோ வேகமாக நீங்கள் இந்த சத்திர செய்து மாற்றி சத்திர செய்யணுமோ அவ்வளோ வேகமாக மாற்றுங்க. இந்த மகன் வருது 5 வயசுலேயே வரைக்கும் வேண்டி தான் நான் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றேன். சிறிய பணத்தை வேணும் நான் எதாவது வழியில் பட்டு ஆட்டியாக கடனை பட்டு தான் செஞ்சுவேன். இந்த பெரிய பணத்தொகை வந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற உறவுகளோட கையேந்துறதை தவிர உதவி கேட்கறத தவிர எனக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. எங்கள் வெயிலையும் பனிலையும் கடந்து நீங்கள் உழைச்சி கஷ்டப்படுறது எனக்கு அந்த அதில் வந்து எனக்கு சிறிய ஒரு தொகையாக அதை நீங்கள் விரும்பி அவங்களோட சிறிய தொகையாக தந்தீங்கன்னா அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக போயிடும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து பார்க்கக்குள்ள என்னென்னு ஒரு காட்டுங்கண்ணா அந்த உடம்புல அது எப்படி வீங்கி போயிருக்கு. அண்ணாட அந்த கண்ணீர் இதுகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கணம் வந்து உங்களோட குடும்பத்தில் நான் ஒருவன் ரெண்டு நீங்கள் நினைச்சு கொண்டீங்கன்னா உங்களை முடிஞ்ச எவ்வளோ உங்களை முடியுதோ அதை நீங்கள் என்ன தந்துதவுங்க. நாங்கள் ஒரு சில வீடியோக்களை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக இவங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கணும், இவங்களை வந்து நீங்கள் வாழ வைக்கணும் அப்படி சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்கும் எத்தனை வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்கோ, ஃபேஸ்புக் குழுமங்கள் இருக்கோ, எல்லாத்தினூடாக முடிஞ்ச அளவுக்கு அண்ணாவினுடைய இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளோ வேகமாக நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு வேகமாக அண்ணாவோட உயிர் காப்பாற்றுறது உங்களோட கையில் வந்து சேரும். வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு 650. ஸோ இன்றைக்கி நாங்கள் அவசரமாக வந்திருக்கிறோம் ஒரு அண்ணாவின் நிலைமையை வந்துட்டு வெளியில் காண்பிக்கிறதுக்காக வேண்டி. அண்ட் அதோட சேர்த்து அண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன சொல்லணும் அந்த முக்கியம். கண்டிப்பாக இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றவர் வந்து கடுமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் வந்து. ஆனால் அது சம்மந்தமான வீடியோ நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம், நாங்களும் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஒரு அண்ணா நிறைய பேர் எங்களுக்கு வந்து சொன்னவங்க ஒரு போய் பாருங்க அவரை போய் சந்திங்க, அவர் உயிரை எப்படியாவது காப்பாற்றுவோன்னு சொல்லி. என்னென்னு சொல்லி சொன்னால் அண்ணாவில் அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது, நிறைய விஷயம் வந்து சாதிச்சிருக்காரு வந்து. அண்ட் ஆனால் இன்றைக்கு வந்து அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து மற்றவங்கள்ட்ட கையேந்திர நிலையில் இருக்கார் வந்து. உண்மையிலே எங்களுக்கு பார்த்த உடனே அவ்வளோ கவலையாக போச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எல்லா வீடியோவிலும் சொல்ல மாட்டோம், ஆனால் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறோம். வந்து இந்த வீடியோவில் அண்ணா பார்த்தீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அண்ணாவுக்கு அனுப்பி விடுவோம். அதை தாண்டி வந்து நிறைய பேருக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுவோம். ஒவ்வொரு ஆளும் வந்து சின்ன அமௌண்ட் கொடுத்தாலே வந்து அண்ணோட உயிரண்டை காப்பாற்றலாம். ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத தாண்டி வந்து நீங்களே உண்மையாக வந்து வர்ற நிலையை அன்றைக்கு வந்து பாருங்கள். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்கிறோம், இந்த காணொலியை அலட்சியப்படுத்தி தட்டி விட்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு முழுசாக பாருங்கள். என்ன சொன்னால் நீங்கள் எந்தளவுக்கு பார்த்து அதை புரிஞ்சு கொள்கிறீங்க அந்தளவுக்கு வேகமாக இந்த அண்ணாவோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ முழுசாக வந்து இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் இந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 650 ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வந்துட்டு மாரியம்மன் கோயில் ரோடுன்னு சொல்லும். ஸோ அதால் அப்படியே வரணும் இங்கே துறையடி வீதி. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் அவர் நல்லா இருக்கும்போது கட்டின வீடாக வந்து இருக்கும். உங்கள் டீட்டெயில் எங்களுக்கும் தெரியாது. அந்த அண்ணாவை பற்றி வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வீடியோ அனுப்பியிருந்தவங்க, ஒருக்கா போய் அண்ணாண்ட உயிரை காப்பாற்றுங்க அப்படி எப்படியாச்சும் போங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பார்த்தோம், வந்து பார்த்த உடனே வந்து ஒரு மாதிரியாக போயிட்டு நீங்களே வந்து அவர் நிலையை பாருங்கள், அது எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இதான் வந்து என்னுடைய அண்ணாவோட நிலை. ஸோ எப்படி நான் இருக்கேன் சாப்பிட்டீங்களா? கால் பாருங்க, அது எப்படி வீங்கி போயிருக்கு. அந்த கிட்னி ஃபெயிலியர் அந்த ஆனால் அந்த கால் வீங்கும்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ காலம் இப்போ இப்படி வீங்கி? ஒரு வருஷம் ஒரு இப்போ நடக்கிறாது உங்களால்? கொஞ்சம் ரெண்டு வேலையை செஞ்சு விடலாம். உங்களுக்கு 2 வேலையில் எழுப்பி செஞ்சு விடலாம். இப்போ சொல்லுவாங்கல்ல அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனால் இத்தனை வீதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு எத்தனை வீதத்தில் இருக்குன்னு சொல்லி கடைசி நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சந்திக்காங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மட்டும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சந்திக்காங்க.
இறுதி நிலையை எட்டி உள்ளது என்று சொல்லி மிக எவ்வளோ வேகமாக நீங்கள் இந்த சத்திர செய்து மாற்றி சத்திர செய்யணுமோ அவ்வளோ வேகமாக மாற்றுங்க. இது 1 வருஷத்துக்கும் தாக்கு பிடிக்காது. சொல்லியிருக்காங்க 42 வயசு உங்களுக்கு. அண்ணா பெரிய ஆரம்பத்திலே சொல்லணும் வந்து அண்ணா வந்து ஒரு நீச்சல் பயிற்றுவிச்சாளர். என்னென்ன அந்த நீச்சல் பழக்கிற பிள்ளைகளுக்கு அண்ணன் வந்து அது மூலம் நிறைய சாதனைகள் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து முன் வந்திருக்கேன். நான் வந்து எப்படி சொல்கிறேன், அந்த நீங்கள் சொல்லுங்கண்ணா என்ன சாதனை புரியறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்த நீங்கள்? நம்ம வந்து அப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே 1000 பேருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீச்சல் பழகி அதனூடாக வந்து சர்வதேச லெவலுக்கு மட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு இது தயாராக இருந்தேன். அதில் 2-3 பேர் வந்து அதில் இது நேஷ்னல் லெவல்லையும் அடுத்தது மாகாண இதுலேயும் வந்து போட்டியில் கலந்து கொள்ள வச்சுனான். அப்போ அந்த தொடர்ச்சியாக சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வந்து பல இடங்களில் வந்து இலவச நீச்சல் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தேன். இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழக சட்ட ரீதியாக வந்து அந்த கற்க நிறைய முடித்து அதுக்குரிய உரிமம் பெற்று சர்டிஃபிகேட் சான்றெல்லாம் நட்டு இருந்தது. அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து எல்லாருக்கும் இலவசமாக பயிற்சி கொடுத்தோம். திடீர்னு இந்த வருத்தம் வந்து எனக்கு வந்தபடியாக மேற்கொண்டு அதை போக முடியலை. இப்போ எவ்வளோ காலம் இந்த வருத்தம் வந்து உங்களுக்கு தெரிய வந்து வெளியே வந்து இப்படி ஒரு 8 மாதத்துக்குள்ளே அடிக்கும். நான் 1 வருஷமாக கொஞ்சம் வீங்கிறது வத்துறது வீங்கிறது அப்படி இருந்தது. என்னென்னு தெரியாது. முழுமையாக வந்து 2 சிறுநீரகம் இது பழுதாக அடைந்த உறவு தான் அதில் தன்மையை வழிகாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளாக தெரியும் உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் நிறைய பேரை வந்து சந்திச்சிருக்கோம்ண்ணா. ஆனால் உண்மையாக வந்து அண்ணன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பார்க்கக்குள்ள. என்னென்னு ஒரு காட்டுங்கண்ணா அந்த உடம்புல அறிகுறி என்றுவாங்க உடம்புல ஃபெயிலியருக்குரிய அறிகுறிகள். இது அம்மன் நோய் வந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா பேருக்கும் கிடையாது. ஒரு சில இந்த உடல் ரீதியான முகத்துல எல்லாம் வந்துருக்கு. என்னென்ன காலந்தான் வந்து இவ்வளோ இதாக வீங்கி போயிருக்கு வந்து இந்த காலில் நோவும் இருக்குதா? பிரச்சனை இருக்கும். ஒன்றுமே தெரியும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும். விரைச்சமாய் தான் இருக்கும். வலி என்றதையும் விட விரைப்புத்தன்மை கூட. சரி, இப்போ உங்களோட குடும்பத்தை பார்த்துக்கொள்றதா இப்போ? நான் அலுவலக உதவியாளராக வேலை செஞ்சினான். சம்பளம் வந்து கொண்டு இருக்குது. அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மைனஸ் ஸ்டாஃபாக இருக்காவோ 2 பேர் சம்பளத்தையும் எடுத்து இன்னும் மருத்துவ செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் 5 வயசில் மாணவர் அளிக்கிறது வரையும் படித்து கொண்டிருக்கும். 80 லட்சம்ன்றது என்னால் ஈடு செய்ய முடியாத தொகை. எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை, 3 பொம்பளை சகோதரங்கள். அப்போ பொருளாதார ரீதியாக வந்து என்னை சுற்றியுள்ள சொந்த பந்தங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. இப்படி தான் நம்ம தமிழ் பேசும் உறவுகள், உலகம் ஃபுல்லாக பறந்து வாழ் உறவுகள் ஏதாவது உங்களோட உதவி எனக்கு கிடைக்குமென்றால் மிக இது சீக்கிரமாக மீண்டெழுவேன். கண்டிப்பாக உண்மையாக வந்து அதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சேவ் பண்ணிக்கொள்ளுமோ. அதை தாண்டி வந்து கண்டிப்பாக எங்களை டிஸ்பிளே தர நம்பருக்கு வந்து கொண்டே போகணும். உடனடியாக வந்து இந்த சிகிச்சை செய்யணுமா. அண்ட் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா தேவைப்படுது. அண்ட் ஊராக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரேஞ்ச் பண்ணி அண்ட் வந்து நிறைய மற்ற ஜுடிஃபஸ்மாரும் வந்து செய்கிறாங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க. காரணம் கண்டிப்பாக நம்ம மூலம் வந்து அந்த உதவி போய் சேரணும்னு சொல்லி முடிஞ்ச அளவு வந்து யார் யார் உதவி செய்ய போகிறீங்களோ அண்ட் வந்து அந்த உதவிகளை செஞ்சு விடுங்க. அண்ட் இதை வந்து ஒரு காட்டுகிறேன். அது ஒரு லெட்டர் டைப்பிங். அதாவது இவருக்கு அந்த உதவி கோரி வந்து அனுமதி பெற்ற ஒரு கடிதம் அப்படி சொல்லலாம். ஸோ உங்களோட டீட்டெயில் அதில் எல்லாமே இருக்குது. அதாவது ருபேஸ்கரன் ஏரிக்கரை வீதி 653 மட்டக்களப்பு. ஸோ தொலைபேசி இலக்கம் அதில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்களோட வங்கி கணக்கு கூட கீழே இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும். ருபேஸ்கரன் அக்கௌண்ட் நம்பர் பீப்புள்ஸ் பேங்க் காத்தாங்குடி பிரான்ச். ஸோ இது எல்லாமே நாங்கள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். அதனோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறோம். இந்த பேங்க் புத்தகம் இருக்குது. என்னென்ன இப்போ வரைக்கும் எவ்வளோ ஒன்று அவங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக சேர்ந்து இருக்குது? 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துருக்கு. ஊரில் விளையாட்டுக் கழகங்கள் 6 விளையாட்டுக் கழகம், ஏஷியன் விளையாட்டுக் கழகம், அது வந்து இது நாங்கள் 650 வாட்ஸ்அப் குழுமம் மூலமாக சிறிய சிறிய உதவிகள் கிடைச்சிருக்கு. சவுதி கட்டாரில் அங்கே உங்களோட கையில் இருக்குது 8 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. 80 லட்சம் ரூபா தேவை. 80 லட்சம் ரூபா தேவை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்கிறோன்னா 45 லட்சம் தேவை. கவர்மெண்ட்டில் செய்கிறேன் 45 அதுக்குள்ளே தேவைப்படும். இப்போ நீங்கள் சிபாரிசு செய்திருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க சொல்கிற டேட்டுக்கு தான் தாரனால தான் நம்ம போய் செய்ய வேண்டிய வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் கிட்னி சாரா டோனரை கூட்டிக் கொண்டு உடனே செஞ்சுட்டு வரலாம். குறிப்பிட்ட நாளுக்குள்ளே செஞ்சு வரலாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க சாரா அந்த மாதம் அந்த நாட்களுக்குள்ள அவங்க செய்ய வேண்டி வரும். ப்ரைவேட்டுன்னு அப்படின்னு இல்லை. காசை கொண்டு போய் டோனரையும் கூட்டிகிட்டு கொண்டு போனால் உடனே அவங்க அவளை செஞ்சு அனுப்புவாங்க. இதுக்குரிய டோனர்லாம் ரெடியாக இருப்பாங்களா? அப்போ 4-5 பேர் முன் வந்திருக்காங்க. கையில் காசு இல்லாத அதை வந்து
அதனால் அதை பற்றி யார் இப்போ உங்களுக்கு முன் வந்து சொல்லுங்க. ஊரில் இருக்காங்க ஆக்கள் இந்த ஏவி பாசிட்டிவ் என்ற இரத்த சார்ந்தாக இருக்காங்க. இப்போ அவங்க எந்த பொருந்து மாட்டா நான் சாரன் எனக்கு இவ்வளோ 20 வேணும் 25 லட்சம் வேணும்னு சொல்லி முன்வந்திருக்காங்க. கையில் காசு இல்லைன்றபடியாக வந்து அவங்கள கூட்டிக் கொண்டு அவங்களோட இரத்த பரிசோதனைகள் அது இது மாதிரி என்ன எடுக்கலை இன்னும் செய்யலாமல். இந்த விஷயத்தில் கையில் காசு இல்லாமல் வந்து இந்த நடவடிக்கையும் செய்யலை. வேறு சிகிச்சைன்னு சொன்னால் நான் கடனைப்பட்ட செஞ்சிருவேன். இது எல்லாம் ஆரம்பத்தில் செஞ்சு கொண்டு போகும்போது அப்படி ஒரு அமௌண்ட்டை கிட்ட வரன்றபடியாக இடையில பிளாக் ஆகிருமன்றபடியாக என்கிட்ட தொடங்க முடியாது வரைக்குது. குறிப்பிட்ட காசு கையில் வருமானு சொன்னால் சின்ன சின்ன செஞ்சு முடிஞ்சிருக்கும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து எங்கே இருந்து நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டுலாம் போகணும் அப்படின்ற மாதிரி. சவுதி அரேபியாவில் இருந்து நான் 17 வருஷம் 19 வயசில் போனால் நாட்டுக்கு திரும்பி வரும்போது 31 வயசு. அங்கே இருந்த உணவு பழக்கங்கள் வந்து எனக்கு பிறந்தாமல் தான் அந்த சுகரோட நோய் வந்தது. சோடா குடிக்க சுகர் இருக்கிறது ஆரம்பத்திலே தெரியும். ஆரம்பத்தில் சவுதியில் இருக்கும்போது தெரியும். இங்கே வந்து அதுக்குரிய டேப்லெட் அது எடுத்துனா பிறகு என்ன இந்த சுகர் கண்ட்ரோல்லாம் போயிடுது, கட்டுப்பாடு இழந்து அது கிட்னியை பாதிக்க மாட்டேன்னு தெரியாமல் போயிடுச்சு. சுகர் கூடிச்சுன்னு சுகர் கூட்டுனா இந்த மெலிவாங்க யூரின் போகும் கூட அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு 2 கிட்னியும் பழுதாக மாட்ட விளக்கம் வந்து எனக்கு இப்போ என்னென்னு சொல்லி தெரியும். நிறைய பேர் வந்து நாங்களும் சந்திச்சிருக்கோம். நிறைய பேருக்கு இப்படியா வருத்தம் வருதுன்னு சொல்லி என்னென்னு சொல்லி தெரியல. இப்போ அண்ணா சொன்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட்டில் செய்கிறோன்னா ஒரு 45 லட்சம், அண்ட் வந்து ப்ரைவேட்டாக செய்கிறேன்னா ஒரு 80 லட்சம். கவர்மெண்ட் சொன்னால் எவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்றது தெரியாது. அப்படியா இப்போன்றது ஸ்டோர் பண்ணிடலாம் செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க பட்டு எடுத்து தருவாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாது. இப்போ வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் இருக்குது. இதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீடியோ செய்யக்குள்ளேயே முந்தைய சொல்லிக்கொள்வது வந்து யாராச்சும் கண்டிப்பாக அந்த அண்ணாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். டிஸ்பிளே எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அண்ணாண்ட பேங்க் அக்கௌண்ட் முழுதையும் ஆட் பண்ணுறோம். வந்து இன்னுமே வந்து பார்க்க கவலையாக இருக்குது. 42 வயசு 42 வயசில் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. எத்தனை பேர் நீங்கள்? நான் மகன் 5 வயசில் மகன் இருக்காரு. மனைவி இருக்காங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம். எந்த வித ஒரு பொருளாதாரத்தில் வந்து இன்னும் ஒரு தன்னிறைவு இல்லை. எங்கிட்ட எந்த உதவி அப்படி எனக்கிட்ட பணங்கள் சொத்துக்கள் அப்படி இப்படிக்காக அதை விற்று போட்டால் இந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன். இந்த விருதானே முக்கியம். எனக்கிட்ட வந்து வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கிற உறவுகளில் கையேந்துறதை தவிர உதவி கேட்கறத தவிர எனக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. உங்களோட இங்கே வெயிலையும் பனிலையும் கடந்து நீங்கள் உழைச்சி கஷ்டப்படுறது எனக்கு அந்த அதில் இருந்து எனக்கு சிறிய ஒரு தொகையாக அதை நீங்கள் விரும்பி அவங்களோட சிறிய தொகையாக தந்தீங்கண்டா எல்லோரும் தந்தீங்கண்டா அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக போயிடும். பெரிய ஒரு ஆள் வந்து பெரிய அமௌண்ட் போடணுமெண்ட் இல்லை, சிறிய சிறிய சேர்ந்து உங்களோட வாட்ஸ்அப் குடும்பங்கள் இருக்கணும், வேறு குடும்பங்கள் இருக்கும். அடுத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த தர்மம் செய்கிற அமைப்புகள் நிறைய இருக்கு. அவங்க மூலமாக தொடர்பு கொண்டு நாங்கள் இவ்வளோ தாரம் இவ்வளோ செய்கிறோம், நீங்கள் செய்யுங்க அந்த ஆப்ரேஷன் இருந்து ஒரு வாக்குறுதி தந்தாலும் உண்மை நிலைமையை வந்து நீங்கள் ஆராய்ஞ்ச பிறகு எனக்கு உதவி செய்யுங்க. ஆராய்ந்தாலும் செய்தான் இங்கே அந்த என்ன பற்றி விசாரித்து கேட்டு அதுக்கு பிறகு செய்யலாமா பண்ணலாமா என்ன செய்யலாமான்னு அப்படி ஆராய்ஞ்ச பிறகு நீங்கள் இறுதி கட்டமாக நீங்கள் உதவி செய்யலாம். நீங்கள் சீக்கிரமாக இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதால் உங்களை முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு உயிர் போராட்டத்தில் போராடி கொண்டிருக்க எனக்கு உங்களோட சிறு பங்களிப்பு என்ன நாளைக்கு வாழ வைக்கும். நாங்கள் 5 வயசில் மகன் நிற்காரு. இப்போ நாங்கள் இளங்குடும்பம். அப்போ என்ன ஒரு இந்த போராட்டத்தை உயிர் போராட்டத்தில் ஈடுபட்டுருங்க என்ன வந்து இங்கே நாளைக்கு நான் நல்லா வாழ்ந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து சந்தோஷம் இறைவனை வேண்டிக் கொள்வோம் உங்களுக்காக வேண்டி. இப்போ நீங்களும் உண்மையாக சந்தோஷமாக வெளியில் ஓடியான் வந்து வேலை செஞ்சு நிறைய பேருக்கு இப்படி பயிற்சியெல்லாம் பெற்றுக்கொண்டு இருந்தீங்க. இன்றைக்கு இப்படி முடங்கி வீட்டுக்குள்ளே கிடக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குது? கடும் மன அழுத்தத்திலாம் விளைஞ்சோட்டிருக்கேன். டாக்டர் சொல்லித்தாங்க கிட்னி மாற்றா நீங்கள் பழைய நிலைக்கு நீங்கள் வரலாம். முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சிக்கிறோம். நீங்களும் வந்து முயற்சி செய்யுங்க. எல்லா விஷயங்களும் நான் லெட்டர் அடி தந்தியாங்க. இப்போ இதுக்கு பிறகு இது இந்த கடிதம் வந்து நான் அடித்தது. இது ஹாஸ்பிட்டலால் தந்துவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலால் தந்த பிறகு தான் நான் அடிச்சு எடுத்து நான் சரிங்கண்ணா. இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு நீச்சல் பயிற்றுவிப்பாளராக இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களோட உயிருக்காக வேண்டி நீங்கள் நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கா? இது ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டமாக தான் இருக்குது. என் மகன்ட எதிர்காலம் ஒன்று இருக்கு. அவருக்கு இப்போ 5 வயசு. இப்போ எனக்கு பிறகு அவங்களோட என்னுடைய குடும்ப நிலை எப்படி ஆகும்ன்ட்டு எனக்கு தெரியலை. கற்பனை செஞ்சு கூட பார்க்க எனக்கு மனசுக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு
அந்த தகப்பன் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். எந்த வயசுலேயும் உங்களோட குடும்பத்தில் வந்து பிள்ளை இருக்கும். என்னையும் உங்களோட பிள்ளையா நினைச்சி எனக்கு இந்த சிறுநீரக சத்திர சிகிச்சைக்கு உங்களை முடிஞ்ச உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட குடும்பத்தில் ஒருவனா உங்களோட கெஞ்சி கேட்குறேன். உங்களோட தம்பியோ உங்களோட மகனோ ஆறாக இருந்தாலும் சரி தான் நினைச்சி சிறிய சிறிய உதவியை பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் பறந்து வாழ்கிற தமிழ் மக்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக உண்மையில் அன்னாட அந்த கண்ணீர் இதுகளை பார்க்கும்போது எங்களுக்கே மனக்கவலையாக இருக்குது. அதாவது உண்மையில் இந்த வருத்தங்கள் நோயெல்லாம் எதால் வருது, எப்படி வருதுங்கிறது வந்துட்டு நம்மளால் சரியான ஒரு ரீசன் சொல்ல முடியாது. உண்மையில் ஒரு 70 வயசு 80 வயசுக்காரங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாழ்ந்து முடித்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டவங்களாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்தாலும் சப்போஸ் அவங்க இறந்தாலும் அது அவ்வளோ வேதனைகளை கொண்டு வராது. ஆனாலும் இது வந்து வாழ வேண்டிய ஒரு வயசு, தங்களை நம்பி மனைவி இருக்கிறாங்க, 5 வயசு பையன் இருக்கிறான். ஸோ இந்த நிலைமையில் அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தோட நிலவரத்தை வந்து எண்ணி பாருங்கள். நம்ம நிறைய பேருக்கு நிறைய விதமான உதவிகளை பண்ணிக்கும். அது வாழ்வாதார உதவியாக இருக்கட்டும், ஒருவேளை சாப்பாட்டிற்கான உதவியாக இருக்கட்டும், பள்ளிக்கூட உதவிகளாக இருக்கட்டும். ஸோ அப்படியான படிப்புக்கான உதவிகள் வந்து பல உதவிகளை செய்திருக்கோம். ஆனால் இந்த ஒரு உதவி உயிர் சம்பந்தப்பட்ட உதவி ரீசெண்டாக வக்கியல்ல பகுதியில் கூட வந்துட்டு ஒரு இளம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அண்ணா வந்து நாங்கள் காண்பிச்சிருப்போம். ஸோ அவருக்கு கூட வந்துட்டு இப்போ நார்மலான ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடியல, சேர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ அதே டைமில் தான் வந்து அண்ணாவை நாங்கள் கண்டுபிடிச்சோம். சமூகத்தில் நிறைய பேருக்கு நிறைய சேவைகளை செய்துட்டு நீச்சல் இதெல்லாம் வந்து பயிற்றுவிக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் ஆசான்கள் நிறைய பேர் கிடையாது. ஸோ அவரும் வந்துட்டு இந்த நீச்சல் பயிற்றுவிக்கிறதுல ஒரு ஆசானை தான் இருந்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கு அப்படி சொல்லும்போது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த காணொலியை வந்துட்டு பார்க்குறவங்க உங்களால் உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட உதவி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் டிரெக்டாக நீங்கள் அண்ணா வந்து கண்டெக்ட் பண்ணி அவர் மூலமே வந்துட்டு நீங்கள் அவருக்கான உதவி பண்ணக்கூடிய மாதிரியான வழிமுறைகள் இதில் பண்ணித்தரோம். அதாவது டிஸ்பிளேயில் வந்துட்டு அண்ணாவோட கண்டெக்ட் நம்பர், அண்ணாவோட டீட்டெயில், அண்ணாவோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காண்பிக்கிறோம். இப்போது எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை மட்டும் நாங்கள் கையில் வந்து கொடுத்துட்டு போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்களாக வந்து முடிவெடுத்து அண்ணாவுக்கான உதவிகள் வந்து பண்ணலாம். இப்போ என்னோடய கையில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணாவின் திறமைக்கான சான்றிதழ் ஃபைல்கள் அவ்வளோவுமே, அதாவது அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் மற்றும் மற்ற டாக்குமெண்ட் இது எல்லாமே. ஸோ அதோட இதெல்லாம் அது காப்பி எடுத்து அண்ணா பத்திரப்படுத்தி வச்சுருக்கா. அந்த ஒரிஜினல் இது எல்லாமே வந்துட்டு முக்கியமானது இங்கே ஃபைலாக வச்சுருக்கிறார். ஸோ இது எதுக்குரியது என்னது? இதில் வைடேட்டா எடுத்து வச்சுருக்கீங்க, ரைட்? இது ரிங்கோ கேம்பஸில் முடிஞ்ச NVQ லெவல் 4 ஜென்ரல் கிளாக். ஓகே. இது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் முடித்தது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் சொல்லுங்கள். ஓகே. இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேம்பஸில் முடித்தது. ஓகே. இது வந்து இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தில் அந்த நீச்சல் இதுக்காக அந்த முடித்தது. ஓகே. இது அதே பல்கலைக்கழகத்தில் வந்து இது சேட்டலைட் மேப், கடல் போக்குவரத்து சம்பந்தமான சேட்டலைட் மேப் இனங்கான்று அதுக்கு முடிச்சது. ஓகே. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எனக்கு ஸ்விமிங் பூல் ஃபுல் லைஃப் கார்டு, ஸ்விமிங் பூலில் எந்த நாட்டிலையும் போய் நம்ம வந்து நீச்சல் பழக்கலாம், நீந்தலாம். எந்த சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் நீந்தலான்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் அந்த அமைப்பின் ஊடாக அது ஊடாக வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இது இருக்குன்னு சொன்னால் எந்த கண்ட்ரிக்கும் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆசனா வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், அப்படியே ஒர்க் பண்ணலாம். அதுக்குரிய லைசன்ஸும் இருக்குது. ஓகே. பேஸ் வந்துருக்கு. சர்வதேச சரி. ஸோ லைஃப் கார்டு வந்து இலங்கையினால் சர்வதேச ரீதியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் கார்டு இது. உயிர்காப்பு பிரிவு. ஓகே. ஓகே. ரீசெண்டாக இது எதிலாச்சும் ஒன்றத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? ஏன்னா இலவசமாக பிள்ளைகளுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்தனா அப்போது இது சம்மந்தமாக வெளிநாடு வழியாக இது போகிறதுக்குரிய இது வாய்ப்புகள் எனக்கு வந்து கொண்டிருக்கும் போது இந்த பிரச்சனை வந்து சம்மந்தமாக இலவசமாக என்ன வந்து வேறு நாடுகளுக்கு என்ன கேட்டுக்கொண்டிருந்தவங்க. அப்போ இருக்கும்போது தான் வந்து தந்த பிள்ளைகளுக்கு பழக்கணும் வெளிநாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி டீச்சிங்க்கு நாங்கள் எடுங்க சின்ன ஸ்கூல்களுக்கு அப்படி எடுக்கணும்னு சொல்லி என்ன கதை கொண்டிருக்கும்போது அந்த வந்தது. இப்போ அமௌண்ட்டும் இல்லை. இந்த கிட்னி சரியாகி ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே திருப்பி மீண்டு எழுந்துன்னு சொன்னால் திருப்பி நான் பள்ளியில் போகிறதுக்கு முயற்சிக்கலாம். ஸோ அப்போ இங்கே இருக்கும் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக தான் எல்லா போய் சொல்லிக் கொடுத்தீங்க? எல்லாருக்கும் இலவசமாக தான் படிக்கணும். இலவசமாக வந்து ஒரு பொது சேவையின் பிரகாரம் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒரு நீச்சலை வந்துட்டு சொல்லிக் கொடுத்த அண்ணாவுக்கு இன்றைக்கி இந்த ஒரு நிலைமை அப்படின்னும் போது தான் வந்துட்டு மனசங்கடமாக வந்திருக்குது.
ஸோ இவ்வளவு சர்டிஃபிகேட்டும் எடுத்ததில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு டிரெக்டாக பயிற்றுவிக்கப்பட்ட இதுக்குரிய அந்த சர்டிஃபிகேட் தான் இது. சம்பா பிள்ளைன்னு சொல்லி உலக நீச்சல் வீரர் அவர். அவரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் வந்து ஹெட் கோச் அறிக்கார். அவருடைய பயிற்சிகளில் வந்து சிறந்த மாணவனாக தெரிவு செய்யப்பட்டு சொல்லி ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் தரப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. கலாமதி பத்மராஜா அனுமதியோட அரசாங்க அதிபருடைய கையால். ஸோ இவ்வளோ சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் நீச்சலில் வந்து எதுவும் கிடைக்கல? இங்கே கவர்மெண்ட் அலுவலக பணியாளர் தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ வருத்தம் வந்த வழியாக தான் இந்த நிலைமையானது எனக்கு. அந்த நீச்சலுக்கு வெளியில் போகிறதுக்குரிய அந்த கொலுசு அந்த இது ஓகே அப்ரூவல் எல்லாமே எடுத்து வச்சு நான் நீச்சல் கூட அந்த தெரிவு செய்யப்பட்டு. ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆழ்கடல் சுழியோடி ரைட் பாசிக்குடா கடலில் ஜப்பான் 45ஆம் ஆண்டு ஜப்பான் கொண்டு போட்டு தாண்ட கப்பலை போய் பார்த்தேன். 2023 என்ன? 44ஆம் ஆண்டு கீழே இறக்கி. ஓகே. சுதந்திர தினத்துக்கு வந்து என்ன கௌரவிச்சவங்க முப்படையால். ரைட். நான் எதுவுமே எல்லாத்தையும் அத்தாட்சி பூரா வச்சுக்கிறேன். முப்படையால் வந்து நான் அங்கீகரிக்கப்பட்ட சிறந்த ஒரு நீச்சல் வீரனாகவும் சுழியோடியாகவும் வந்து சுதந்திர தினத்தில் என்னை கூப்பிட்டு வந்து கௌரவிச்சிருக்காங்க. இன்றைக்கு சுதந்திர தினம் தெரியுமா? ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கு நான் அந்த மிலிட்ரி என்னை வந்து மேடையில் ஏற்றி கௌரவிக்கிறேன். பாருங்க ஓட்டமாடி பிரதேசங்களை கூப்பிட்டு கௌரவிக்காங்க. பாலச்சேனை. ரைட். இப்போ கவர்மெண்டால் உங்களுக்கு எதுவும் ஒன்றும் செய்யலையானே? இதுக்காக அரசாங்கத்தில் வந்து அந்த ஜனாதிபதி நிதியம் பண்ணி சொல்லி ஆப்ரேஷன் பண்ண ஒரு 2.5 லட்சம் ரூபா காசு கிடைக்குமா? கிடைக்கும். ஆப்ரேஷன் பண்ண உடனே பண்ணி முடிஞ்ச உடனே முடிஞ்சதுக்கு பாருங்க இதெல்லாம் பார்க்க வந்து அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஸ்விங் பூல் உலகத்தில் எல்லா ஸ்விங் பூல்லையும் நான் நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம். ஸ்விங் பூலில் குளிக்கிறாக்களை பாதுகாக்கலாம். லைஃப் கார்டுன்னு சொல்கிறது தான். நீங்கள் எங்கே பெஸ்ட்டாக வந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 6 குளம் அங்கே இங்கே பழகின வழியாக முறையான நீச்சலை வந்து இல்லைங்க சமுத்திர பழக்கல அதுக்குரிய இதுகளை கற்றுக்கொண்டேன் நான். இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேயே எனக்கு அதுக்கு ஆர்வம் எனக்கு நீச்சல் தெரியும். ஆனால் சர்வதேச ரீதியாக வந்து அதுக்குரிய முறைகள் இருக்குது. அந்த முறைகளை வந்து இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே போய் அதுக்குரிய இதில் பழகி கொண்டு சர்டிஃபிகேட் லைசன்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு 2 விஷயம் ஒன்று இருக்குது. என் குடும்பத்தை பிற்காலத்தில் நான் நல்லா பார்த்துக்கொள்ளணும். மகண்ட படிப்புக்காக வேண்டி மகண்ட எதிர்காலத்துக்காக வேண்டி கொஞ்சம் காலமாக வாழணும். அதுக்கு உறவுகள் வந்து எனக்கு இந்த உயிர் போராட்டத்தில் வந்து நினைச்சு கொண்டு உங்களை முடிஞ்சதை செய்யணும். இன்னொரு விஷயம் இன்றைக்கு இந்த நீச்சல் பயிற்சியை வந்து இந்த எங்கெங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்களோ யாரெல்லாம் பயிற்சி அந்த மாணவர்களுக்கு வந்து மீண்டும் இந்த பயிற்சி ஆரம்பித்து அவங்கள வந்து நாட்டில் வந்து வருஷத்துக்கு 900க்கு மேற்பட்டவர் இந்த நீச்சல் இந்த நீரின் மூழ்கி இறக்குறாங்க. முடிஞ்ச அளவு என்னால் வந்து எவ்வளவு பேருக்கு இந்த பயிற்சியை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த நீச்சல் பயிற்சியை கொடுத்து நல்லா அவங்களோட உயிர்களையும் பாதுகாத்து நீச்சல் பயிற்சியை கொடுக்க முடியும். என்ன உறவுகளிடம் வந்து நான் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறது என்னென்னா நீங்கள் செய்கிற உதவி வந்து நாளைக்கு வந்து எனக்கும் பிரியோசமாக்கும் நாளைக்கு வருங்கால சந்ததியினருக்கும் பிரியோசமாக அந்த உதவி அளிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இப்படி திறமை வாஞ்சவங்க எல்லாம் வந்து இருக்கணும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வாழணும். வாரம் இருமுறை வந்து இரத்த சுத்திகரிப்பு செய்வாங்க. டயாலிசிஸ்ன்னு சொல்கிறது. வியாழக்கிழமை இரவுக்கு 7 மணிக்கு போகணும் இரத்த சுத்திகரிப்பு. 4 மணிக்கு அந்த மெஷினில் வச்சு இரத்த சுத்திகரிப்பு செய்வாங்க. ஆனால் அது தொடர்ந்து செய்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வேறு தொடர்ந்து செய்ய இயலாது. கூடுதலான நீர் வந்து 5 லிட்டர் 6 லிட்டர் நீர் வந்து உடம்புலேருந்து உறிஞ்சப்படுகிறது. அப்போ கிட்னி செய்கிற வேலையை தான் அந்த மெஷின் செய்யுது.
தொடர்ந்து செய்கிறதால வந்து உங்களோட இருதயத்துக்கு பிரச்சனை, வேறு வேறு உறுப்புகளுக்கு பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ விரைவாக மாற்றுறீங்களோ தம்பி அதை விரைவாக மாற்றுங்கன்ட்டு கன்சல்டன்ட் இந்த உரிய வைத்திய அதிகாரிகள் வந்து எனக்கு ஆலோசனையும் தள்ளி கடிதமியாங்க. இப்போ இதுக்கு இப்போ பணத்தொகை என்று சொல்கிறது சிறிய பணத்தொகை என்று நான் எதாவது வழியில் பட்டு ஆர்டிஐ கடனை பட்டு தான் செஞ்சுவேன். இந்த பெரிய பணத்தொகை வந்து உலகத்தில் பறந்து வாழ்கிற எங்களை தமிழ் உறவுகள்கிட்ட வந்து கையேந்திரத்தை விட எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் ஒரு கணம் வந்து உங்களோட குடும்பத்தில் நான் ஒருவன் என்று நீங்கள் நினைச்சு கொண்டீங்கன்னா உங்களை முடிஞ்ச எவ்வளோ உங்களை முடியுதோ அதை நீங்கள் என்ன தந்துதவுங்க. முடியாவிட்டாலும் இந்த காணொலியாக ஷேர் பண்ணி உங்களை முடிஞ்சாக்களுக்கு இங்கே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு தம்பி வரைக்கும் போய் பாருங்கள், செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி போகிறவங்க உங்களோட உதவி எனக்கு செய்யுங்க. எனக்கு உங்கள்கிட்ட கேட்குறத தவிர உலகத்தமிழ் பறந்து வாழும் புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து கையேன்றது தவிர எனக்கிட்ட எந்த இது வழியுமே இல்லை. இப்போ உங்கள் உடம்புல இது நோய்கள் அப்படி எதுவும் இருக்காண்ணா? வலிகள் உடம்புல வந்து நேரம் இருந்து கொண்டிருக்கும். காலெல்லாம் வந்து நிமித்தி வச்சு நடக்க இயலாது, நிறைய தூரம் நடக்க இயலாது. அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. சரிங்கண்ணா, இப்போது எங்களை வந்து உங்களுக்கு தெரியுமோ சொல்லி தெரியாது, ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கான உதவிகளை இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இந்த யூடியூப் சேனலோடாக பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கையில் தான் உங்களோட தகவலை எங்களுக்கு தந்து இந்த அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தம்பி, அவங்களோட நிலைமைகளை போய் பாருங்கள் அப்படி சொல்லி எங்களுக்கு வெளியிடத்துலேருந்து ரெக்வெஸ்ட் நிறைய பேர் தந்திருந்தாங்க. ஸோ அதுக்கம்மியாக தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ எங்களால் முடிஞ்ச முன்கூட்டின ஒரு ஹெல்ப், இதில் ஒரு தொகை பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்க. $50,000. ஸோ இந்த ஒரு 50,000 தான் இப்போ முதற்கூட்டி எங்களால் தர முடிச்சதுன்னா. அண்ட் வந்து இந்த 50,000 எங்கே இருக்குது, ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு தேவைப்பட்ட 80 லட்சம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்துன்னா எங்களோட பொதுவாக நீங்கள் யாருக்காச்சும் உதவி பண்ணுங்கள் அப்படி சொல்லி வெளிநாடுகள்லேருந்து பணம் அனுப்பிவிடுவாங்க. அதுலேருந்து தரப்பட்ட ஒரு தொகை தான். இந்த பணத்தொகை கூட வந்து தந்தது ஒரு சகோதரி தான், யூகேயில் இருக்கிறவங்க. அவங்களோட பேர் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 2229. இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அவங்க தான் இந்த ஒரு 50,000 மாதம் இப்படி ஒரு தொகை அனுப்புவாங்க, யாருக்காச்சும் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி. அவங்களோட அந்த ஒரு உதவி பணமான 50,000 இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லலாம். இந்த பேர் குறிப்பிட விரும்பாத அந்த சகோதரிக்கு நான் பால்நாப்புள்ளாக நான் இறைவனை நல்ல ஆரோக்கியத்தை நீக்கணுமென்று வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இதுவரையில் உதவி செஞ்சு கொண்டிருக்கீங்க உறவுகளுக்கு நன்றி. இனிமேல் உதவி செய்ய போகும் உறவுகளுக்கும் நன்றி சொல்கிறேன். இவ்வளோ நான் சொல்லி கொண்டிருந்தது இந்த மகன் வருது 5 வயசுலேயே இவருக்கு வேண்டி தான் நான் உயிர் வாழணுமென்று ஆசைப்பட்றேன். மேசரி படிக்காரு. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் நினச்சி இந்த மகனுக்காக வேண்டி பல வருடங்களாம் வாழ வேணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். நீங்கள் உங்களை முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க, கைவிட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அந்தபடி எனக்கு வந்து தெரியுமா உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன சொல்லி அவருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு வருத்தம் மட்டும் தெரியும், அதை என்னன்றதே தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை தானே. ஸோ அண்ணா சொன்ன உருக்கமான பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரும் வாழ வேண்டிய ஒரு வயசு, அவன் வந்து பையனையும் வந்து வாழ வைக்க வேண்டிய ஒரு வயசு. ஸோ அப்படியான ஒரு கட்டாய சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார். இது 5 லட்சம் 10 லட்சம் ஒரு 6 லட்சம் மட்டும் சொன்னால் அவங்க எங்கேயாச்சும் புரட்டி இது செய்து ஏதோ ஒரு உதவியை செய்து கொள்ளலாம். இது 80 லட்சம் அப்படின்னும் போது அவங்களால முடியாத கட்டத்தினால தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து உதவியாக கிட்டதை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ தயவு செய்து அலட்சியப்படுத்தி இந்த ஒரு காணொலி வந்து தட்டி விடாமல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களே டிரெக்டாக அண்ணாவோட தொடர்பு கொண்டு இந்த ஹெல்ப்பை பண்ணுறதுக்காக வேண்டி டிஸ்பிளேல அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர், அண்ணாவோட பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிக்கிறோம். ஸோ மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அண்ணாவை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இந்த ஸ்விங், அதாவது நீச்சல் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து அண்ணாவின் இந்த சூழ்நிலையை வழியில் காண்பிக்கிறது மட்டும்தான். நாங்கள் ஒரு சில வீடியோக்களை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக இவங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கணும், இவங்களை வந்து நீங்கள் வாழ வைக்கணும் அப்படி சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்கும் எத்தனை வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்கோ, ஃபேஸ்புக் குழுமங்கள் இருக்கோ, எல்லாத்தினூடாக முடிஞ்ச அளவுக்கு அண்ணாவினுடைய இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளோ வேகமாக நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு வேகமாக அண்ணாவோட உயிர் காப்பாற்றுறது உங்களோட கையில் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச இந்த ஒரு உதவி பண்ணி வந்து இந்த ஹெல்ப்பை பண்ண யூகேயில் இருக்கிற அந்த சகோதரிக்கு எங்களோட சேனல் சார்பில் வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அண்ணாவோட கான்டாக்ட் பண்ணி அந்த உதவிகளை பண்ணுங்க. எங்களோடாகவும் உதவிகள் வந்துச்சு சொன்னால் அதை உங்களோட கையில் வந்து ஒப்படைக்கிறோம். யார் எங்கெங்கே இருந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட்டத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். சரிங்களா? நன்றி.